ஜாலியான டைமில் வேல்யூவான ஒரு வீடியோவை பார்க்கலாமா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக கொண்டு போகிறதுக்கான சூழல்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கல்களை தீர்க்க தொடர்ந்து போராடுவதை விட நம்மை சுற்றிலும் நல்ல சூழல்களை உருவாக்க முயன்றால் சிக்கல் தானாக ஓடிவிடும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பிரச்சனைக்கு தீர்வு காண்றேன் அப்படின்னு போராடி இருக்கிறத விட அந்த பிரச்சனை நம்மளோட சூழல்லேருந்து வெளியே போகிற ஒரு கண்டிஷனை உருவாக்கி விட்டுட்டோம்னா பிரச்சனை தன்னால் போயிடும். அது நீங்கள் சீக்கிரத்துக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலை தான் பிரச்சனையை உருவாக்க முடியும். அந்த சூழ்நிலையில் சிக்கல் தங்காமல் நழுவி போகிற மாதிரி ஒன்று உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம அதை நீக்கிறதுக்காக போராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ரெண்டாவது, வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புவோர் மனதில் சலனமில்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புவோர் மனதில் சலனமில்லா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் தைரியமாக இல்லாத மகிழ்ச்சி, அதுதான் சலனமில்லாத மகிழ்ச்சி. ஆசோலேஷனே இருக்கக்கூடாது. எப்பவுமே ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் சலனமில்லாத மகிழ்ச்சி. அந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு என்ன ஆகாது, வெற்றி டிஸ்டர்ப் பண்ணாது. அது சின்ன வெற்றியோ பெரிய வெற்றியோ அவனுக்கான வாழ்க்கை பயணத்துக்கு அது வெற்றியாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சலனமில்லாத மகிழ்ச்சி எதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, தெளிந்த நீரோடை போல். தெளிந்த நீரோடையில் உள்ளே என்ன இருக்குன்றது தெரியும், நீர் ஓடுறதும் தெரியும். ஓகேவா? அதில் எந்த வித இதுவுமே இருக்காது. உள்ளே என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியும், தண்ணி ஓடுறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதுபோல் சில அடிப்படை கொள்கைகளை உறுதியாக கடைப்பிடிப்பதால் மட்டுமே என்ன வரும், சலனமில்லாத மகிழ்ச்சி கிடைக்கும். தெளிந்த நீரோடை எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். தெளிந்த நீரோடையால் தண்ணி ஓடுறதையும் பார்க்க முடியும், தண்ணிக்குள்ளே என்ன இருக்குன்றதையும் பார்க்க முடியும். டிரான்ஸ்பரன்சி லெவலில் இருக்கும். அதுபோல் நம்மக்கிட்ட சில அடிப்படை கொள்கைகள் உறுதியாக கடைப்பிடிக்கும் போது நம்ம என்னத்துக்கு வாழறோம், நம்ம ஏன் ஜேர்ன் பண்ணுறோம் அப்படின்றதுல ஒரு தெளிவான இது இருக்கும்போது அப்போது சலனமில்லா மகிழ்ச்சி நம்மளுக்கு சொந்தமாகிடும். சலனமில்லா மகிழ்ச்சி நம்மளுக்கு சொந்தமாக நிற்கும். அது ஒரு பேசிக்கு பிரின்சிபலாக சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாத எண்ணி ஏக்கம் கொள்ளாமல் நமக்காக நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலையான மகிழ்ச்சி வெற்றிக்கான வழிவகுக்கும். அந்த சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கிக்கணும். எதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மகிழ்ச்சி இல்லையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு, மகிழ்ச்சி அப்படின்ற ஏக்கத்தோடு பார்க்கறதை விட்டுட்டு, நம்மளுக்கான சூழலில் மகிழ்ச்சியை நாமளே கொண்டு உருவாக்கும் போது அங்கே நம்மளுக்கான வாழ்வதற்கான வசதிகள் வசப்படும். அந்த வசதிகள் நம்மளை என்றைக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஜேர்னியில் கொண்டு போக வழி செய்யும். சரிங்களா? அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது உங்களுக்கு தேவையான சூழல்களை நீங்களே உருவாக்கி கொண்டால் ஆனந்தம் உங்களுக்குள் ஊட்டெடுக்கும். உண்மையா? ஒரு சுச்சுவேஷன் என்ன மகிழ்ச்சியாகவே இருக்குது அப்படின்னாக்கா, அந்த மகிழ்ச்சி ஆனந்தமாக மாறும். மகிழ்ச்சியோட அடுத்த ஸ்டேஜ் தான் ஆனந்தம். மகிழ்ச்சி சும்மா என்ட்ராகி வெளியே போயிடும். அது என்னது, ஒரு ஈவெண்ட்டு. ஆனால் ஆனந்தம் அப்படின்றது ஒரு ஹேபிட்டு. ஈவெண்ட்டுக்கும் ஹேபிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஈவெண்ட்டு தொடர்ந்து இருக்கும்போது தான் அது என்னவா கிடைக்கும், ஹேபிட்டாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், ஊற்று என்றைக்குமே என்ன ஆகாது, வற்றாது. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணும், புதிய இதுவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அன்றைக்கி பெரியவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, மகிழ்ச்சியை தொடர்ந்து
பயன்படுத்தும் போது ஆனந்தம் வரும். ஆனந்தம் என்பது ஊற்று போல் இருக்கணும். ஆனந்தம் வேறு எது போலையும் இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஆனந்தம் வந்து ஊற்று போல் இருக்கும்போது தான் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மலரை உங்களால் மலர செய்ய வைக்க முடியாது. ஆனால் அது மலர்வதற்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கினால் ஒன்றல்ல 1000 பூக்கள் மலரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன உண்மை? ஸோ ஒரு பூவை வந்து பூக்க வைக்க நம்மளால் முடியாது. ஆனால் அது பூக்கிறதுக்கு வேண்டிய சூழ்நிலையை நம்மளால் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கி கொடுத்தோம்னா ஒரு பூ இல்லை 1000 பூ அந்த சூழலில் மலரும். அந்த பூக்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி நம்மளுக்குள்ளே தானாகவே வரும். ஸோ இதை தான் வந்து அந்த காலத்தில் பெரியவங்க பேசிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாற்ற முடிந்தால் மாற்றிக்கொள், மாற்ற முடியாவிட்டால் ஏற்றுக்கொள் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னாக்கா, சிலது மலராக இருக்கும், சிலது வந்து கருவியாக இருக்கும். கருவியாக இருந்தால் மாற்றிக்கலாம், ஆனால் மலராக இருந்தால் மாற்ற முடியாது, சூழலை தான் உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கானதை டிட்டர்மின் பண்ணும். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மகிழ்ச்சி கணக்கை கூட்ட முதல் படியாக நம்முடைய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா வாழறதுக்கு இன்றைக்கி பொருளாதாரம் அப்படின்றது முக்கியமான ஒரு அந்தஸ்தில் இருக்குது. ஸோ பொருளாதாரம் தான் மகிழ்ச்சியை டிட்டர்மின் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பொருள். அதனால் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும்போது அது வந்து மகிழ்ச்சியை தன்னால் கொண்டு வரும். ஓகேவா? அடுத்து, ஆசைகள் அத்தியாவசியமான தேவைகள் என மட்டும் எனில் அதை அவசியமாக பயன்படுத்துங்கள் அப்படின்ற எண்ணம் வந்து உறுதியாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஆசை ஏற்படலாம், ஆனால் அந்த ஆசை வந்து அத்தியாவசியமாக ஆடம்பரமா அப்படின்றத பார்த்து அவசியம் அப்படின்னா மட்டும் எண்ணத்துக்குள்ளே அனுப்பணும். ஸோ அதை உறுதியாக வச்சு செய்யணும். அது ஆடம்பரம் அப்படின்னா அது பின்னாலோட கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அத்தியாவசியம்னும் போது தான் உடனடியாக கொண்டு வரணும். ஆடம்பரம்னும் போது அது எங்கேயும் போயிட போகிறதில்ல, அதனோட அடுத்த வருஷன் பின்னாடி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மனசில் வச்சுருக்கும்போது நல்லது நடக்கும். அடுத்து, அடிப்படை வசதிக்கு மேல் சேரும் அனைத்தும் மகிழ்ச்சியை கூட்டிக் கொண்டே செல்லும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வசதிகள் பெருக பெருக மகிழ்ச்சியை கூட்டிக் கொண்டே செல்லும். அது அடுத்து வெற்றி என்னும் பாதை விரிந்து பரவி கொண்டே செல்லும். ஓகேவா? ஸோ மகிழ்ச்சி வந்து வெற்றி பாதையில் விரிவாக்கி கொண்டே செல்லும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எவ்வளவு சிறிய நல்ல செயல்கள் மகிழ்ச்சி தரும் என்றாலும் அதை செய்யும்போது மகிழ்ச்சி கணக்கு விரிவடையும். சின்ன சின்ன செயல்கள் மூலமாக மகிழ்ச்சி, சரியான செயல்கள் மூலமாக மகிழ்ச்சினாலும் அந்த செயல்களை செஞ்சு அந்த மாதிரி மகிழ்ச்சிகளை தொடர்ந்து செய்யும்போது மகிழ்ச்சி கணக்கு வந்து விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிக்கலை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும். ஓகேவா? ஒரு பிரச்சனையை கையில் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணும்போது தான் அது என்னவா தெரியும், பிரச்சனையாக தெரியும். குன்றேறி யானை போர் அப்படின்ற ஒரு குறள் சொல்லுவாங்க. அதில் என்னன்னா, மலை மேலே நின்று கீழே பார்க்கும்போது அதே விஷயந்தான், ஆனால் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் பிரச்சனையை கையில் வச்சு இல்லாமல் தூரத்தில் வச்சு அதை பற்றி கவனிக்கும்போது உங்களுக்கு தீர்வு வந்து எளிதாக கிடைக்கும். அடுத்து, தொடர் வெட்டி மகிழ்ச்சி கொண்டாட்டம் உற்சாகத்தை கொப்பளிக்கும். தொடர் வெட்டி மகிழ்ச்சி கொண்டாட்டம் வந்து உற்சாகத்தை கொப்பளிக்கும். கொப்பளிக்கும் அப்படின்றது ஊற்றோட ஒரு வாகம் தான். ஓகேவா? ஸோ இதுவே பின்னால் வந்து வெற்றிக்கான அச்சாரமாகவும் அமையும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.